السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 338. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 338ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு இஸ்திஹபாபி ஜியாரத்தில் குபூரி லிர்ரிஜாலி வமா யகூலுஹு ஸாயிரு என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 338ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடத்தலைப்பினை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். இந்த பாடத்தலைப்பு என்னன்னு சொன்னா, பாபு இஸ்திஹபாபி ஜியாரத்தில் குபூரி லிர்ரிஜாலி வமா யகூலுஹு ஸாயிரு என்று அமையக்கூடிய ஒரு பாடத்தலைப்பாக இந்த பாடத்தலைப்பு அமைகின்றது. இதற்கான அர்த்தத்தை நம்ம பார்ப்பதற்கு முன்னால் இந்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கம் என்னன்னு சொன்னா, பாட சுருக்கம் என்னன்னா, முதலாவதாக இந்த புதிய தலைப்பினுடைய அர்த்தங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்ப்போம். இரண்டாவதாக இந்த பாடத்திற்கு தோதுவாக அமையக்கூடிய முதல் 2 ஹதீஸுகள், அந்த 2 ஹதீஸுகளுக்கான தர்ஜுமாக்களையும் அதனுடைய விளக்கங்களையும் விஷயங்களையும் நம்ம இரண்டாவது விஷயமாக பேச இருக்கிறோம். இந்த 2 விஷயங்களை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப முதலாவதாக இந்த பாடத் தலைப்பினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது, பாபு இஸ்திஹபாபி ஜியாரத்தில் குபூரி லிர்ரிஜாலி, ஆண்களுக்கு கபறுகளை கல்லறைகளை ஜியாரத்து செய்வது சந்திப்பது முஸ்தஹப் விருப்பத்தக்கது என்பதை குறித்த பாடமும், வமா யகூலுஹு ஸாயிரு, அப்படி ஜியாரத்து செய்யக்கூடியவர் எதை சொல்ல வேண்டும், அப்படி சந்திக்கக்கூடியவர் கபறுகளை சந்திக்கக்கூடியவர் எதை சொல்ல வேண்டும் என்பதை குறித்த பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்ப 2 விஷயங்களை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. முதலாவது விஷயம், ஆண்கள் கபர் ஜியாரத்து பண்றது முஸ்தஹப், தெளிவான விளக்கம். முஸ்தஹப்னு சொன்னா அது விருப்பத்தக்கது, நன்மையை தேடித்தரக்கூடிய ஒன்றுதான் முஸ்தஹப். சரிங்களா? இப்போ மக்ரூஹுன்னு சொன்னா என்ன, நன்மை அதுக்கு கிடைக்காது. மக்ரூஹ் ஒருத்தவன் செய்யறானா பாவம் கிடையாது, ஆனா செய்யாம விட்டா அவனுக்கு நன்மை. முஸ்தஹப் எப்படின்னா, அவன் ஒரு முஸ்தஹப்ப அவன் செய்யலைன்னா அவனுக்கு பாவம் கிடையாது, அதையே செஞ்சா அவனுக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் முஸ்தஹப். அப்ப அந்த முஸ்தஹப் உரியதாக, அது விருப்பத்தக்கதாக இருக்கும் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகும். இரண்டாவது, அப்படி ஜியாரத்து செய்பவன் என்ன சொல்ல வேண்டும், அந்த கபரில் அவன் எதை சொல்லி அவன் ஜியாரத்து செய்ய வேண்டும், எதையெல்லாம் சொல்லலாம் எதையெல்லாம் சொல்லக்கூடாது என்பதையெல்லாம் முழுமையாக விளக்கித் தரக்கூடிய ஒரு பாடமாகும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ முதலாவதாக ஜியாரத்தில் குபூரில் ரிஜாலி என்பதாக சொன்னாங்க. அப்போ பொதுவாக மனிதர்களுக்கு ஜியாரத்து செய்வது முஸ்தஹப் கிடையாது, ஆண்களுக்கு ஜியாரத்து செய்வது, கபறுகளை சந்திப்பதுதான் முஸ்தஹப் என்று நமக்கு சொல்லித்தராங்க. முதலாவதாக நம்ம இந்த விளக்கத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான விஷயத்தை சொல்லித்தராங்க. பொதுவாக கபர் என்பது அது மனிதர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு மரியாதையில் ஒன்றாக அந்த கபர் என்பது இருக்கின்றது. இப்ப மனிதர்களுக்கு என்று அல்லாஹ் சில மரியாதைகளை வைத்திருப்பானா இல்லையா, மனிதர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருப்பானா இல்லையா, அதுல ஒரு விஷயம்தான் இந்த கபரு. இந்த கபரு என்பது, மன்னரை என்பது மனிதர்களை சிறப்பிக்கக்கூடிய, மனிதருடைய கண்ணியத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கபரு என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது, அடக்கஸ்தலம்.
என்று நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. முதலாவதாக இந்த கபரு ஒரு கல்லறை அடக்கம் செய்வதை யாரு கண்டுபிடிச்சா, அதை யாரு கற்றுக் கொடுத்தா என்று பார்க்கும் பொழுது விளக்கத்தில் நமக்கு அருமையாக சொல்றாங்க. ஒரு கராபு, அதாவது ஒரு காகம், ஒரு காக்கா இருக்குதா இல்லையா, ஒரு காக்கா தான் ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தந்ததாம். எப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய காபில் என்பவர் தன்னுடைய சகோதரன் ஹாபிலை கொன்றபோது அவருடைய உடலை எப்படி புதைக்க வேண்டும் என்று ஒரு காகம் உதாரணம் காட்டி சொல்லி கொடுத்ததாம். அப்போ ஒரு காக்கா தான் முதலாவதாக சொல்லி கொடுத்தது என்று நமக்கு இங்க அருமையாக சொல்லித்தராங்க. அது சூரத்துல் மாஇதாவில் 31வது ஆயத்துல அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை முழுமையாக குறிப்பிடுகிறான், தெளிவாக சொல்றான். இன்னும் சிலர் சொல்றாங்க, முதலில் அடக்கம் செய்ய கற்றுக் கொடுத்தது காக்கா கிடையாது, காகம் கிடையாது, பனு இஸ்ராயலர்கள் தான். அந்த பனி இஸ்ராயலர்கள் தான் எப்படி உடலை அடக்கம் செய்வது என்பதை கற்றுத்தந்தார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. இதை யாரு சொல்றாங்க? இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய லுகாத்துல் முனாஜ் என்ற அந்த கிதாபில் இந்த விஷயம் குறிப்பிட்டுள்ளது. இது பனு இஸ்ராயலர்கள் தான் முதலாவதாக அடக்கம் செய்வது எப்படி, ஒரு கபரை புதைப்பது எப்படி என்பதை அவர்கள் தான் சொல்லித் தந்தார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இப்போ முதலாவதாக பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு கபர் ஜியாரத்து செய்வது அது முஸ்தஹப்பாக இருக்கின்றது, பெண்கள் கபர் ஜியாரத்து செய்வது மக்ரூஹாக இருக்குது என்று நிறைய இமாம்கள் இந்த கருத்தை ஆதரிக்கின்றார்கள். அது மக்ரூஹ், பொருந்தாதது. மக்ரூஹ்னா பொருந்தாததுன்னு சொல்லலாம். இப்போ மக்ரூடைய சட்டத்தை நம்ம பார்த்தோம். ஒரு மக்ரூஹான ஒரு காரியத்தை ஒருத்தவர் செஞ்சா நன்மை கிடையாது, செய்யாம விட்டா நன்மை. அப்ப தவிர்த்து இருக்கிறது நல்லது, அதை விடுறது நல்லது. அதை விட்டா நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். விட்டு தேவையில்லாம அந்த நன்மை போகிறதுக்கு இது காரணம் அமையணும். அப்ப அதுதான் ஒரு மக்ரூஹ் என்பதை நமக்கு இங்க கற்றுத் தருகிறார்கள். அதுக்கு 2 காரணத்தையும் சொல்றாங்க. எதற்காக பெண்களுக்கு மக்ரூஹ் என்றால், முதலாவதாக அது ஃபித்னாவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும், கண் கவர்ச்சியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப பெண்கள் ஜியாரத்துக்கு போனா அங்கு சில ஆண்கள் இருப்பார்கள். அந்த ஆண்களுடைய கண்களில் இந்த பெண்கள் படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடியதாக இருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கண் கவர்ச்சி, அப்படி ஒரு ஃபித்னாவின் காரணமாக பெண்களுக்கு மக்ரூஹ் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. 2வது விஷயம் சொல்லும் பொழுது, அதிகமான அழுகை, அதிகமான சத்தம் போன்ற விஷயங்களை எல்லாம் அந்த பெண்கள் உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ இத்தகைய ஒரு செயல் ஏற்படுவதன் காரணமாக அவர்களுக்கு இது மக்ரூஹ் என்ற இந்த 2 விஷயங்களை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. ஆனா சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, இளமையான பெண்கள், அதாவது வாலிப பெண்களுக்கு தான் இது மக்ரூஹ், இந்த கபர் ஜியாரத் செய்யறது மக்ரூஹ். அதுவே முதுமை அடைந்த பெண்களுக்கு இந்த கல்லறைகள் சென்று அந்த கபர் ஜியாரத்துகள் செய்வது இவர்களுக்கும் முஸ்தஹப் தான், அவங்களுக்கும் அது பொருத்தமானதாக இருக்கும் என்று சில அறிஞர்கள் நமக்கு சொல்லும் பொழுது அருமையாக விளக்கம் காட்டித் தருகிறார்கள். இப்ப முதலாவதாக ஜியாரத்து செய்யணும்னு சொல்றாங்க. யாரை ஜியாரத்து செய்யணும், யாரையெல்லாம் ஜியாரத்து செய்வது கூடும் என்று நமக்கு இமாம் பெருமக்கள் சொல்லித் தரும் பொழுது, முதலாவதாக நபிமார்களுடைய கபறுகளை ஜியாரத்து செய்யலாம். 2வது அறிஞர்களுடைய கபறுகளை, உலமாக்களுடைய கபறுகளை ஜியாரத்து செய்யலாம். 3வது வலிமார்களுடைய கபறுகளை ஜியாரத்து செய்யலாம். அது அல்லாத முஸ்லிம்களுடைய, நல்ல முஸ்லிம்களுடைய கபறுகளை ஜியாரத்து செய்யலாம் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப காஃபிர்களுடைய கபருக்கு சென்று ஜியாரத்து செய்வது எந்த விதத்திலும் கூடாது, அது இஸ்லாம் அனுமதித்து கிடையாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் இந்த விஷயம். அப்ப இதெல்லாம் யாரை பத்தி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது? அப்போ இந்த ஜியாரத் என்பது ஆண்களுக்கு முஸ்தஹப்னு இப்ப எதனால சொல்றாங்கன்னு உங்களுக்கு முழுமையாக விளங்கி இருக்கும். அப்போ ஆண்களுக்கு ஜியாரத்து செய்வது கடமை இல்ல, அது முஸ்தஹப், அது கூடுமாகப்பட்டது, பொருத்தமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். 2வது ஒமா யகூலுஹு ஸாயிரு என்று சொன்னாங்க. இதற்கு விளக்கத்தில் நமக்கு என்ன சொல்லும் பொழுது, கல்லறை செல்பவர்கள், அதாவது கபருக்கு செல்பவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? முதலாவதாக துஆ செய்யலாம். 2வது சலாம் சொல்லலாம். இன்னும் மரண நினைவூட்டல் சொல்லப்பட வேண்டும். இப்ப இந்த 3 விஷயங்களையும் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தராங்க. இப்ப இதனுடைய விளக்கங்களை எல்லாம் இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகளை பார்க்கும் பொழுது நமக்கு முழுமையாக விளங்கும். இப்ப இப்பொழுது வரை இந்த கபர் ஜியாரத்து, அதை குறித்து வரக்கூடிய ஹதீசுகள், அது இந்த இஸ்லாத்தில் எத்தகையதாக இருக்கின்றது, அந்த ஜியாரத்து செய்பவர் எதையெல்லாம் சொல்ல வேண்டும், எதையெல்லாம் சொல்லக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கின்றது, ஒரு சின்ன அறிமுகமாக இருக்கு. இப்போ இதற்கு கீழே அமையக்கூடிய அந்த 2 ஹதீசுகளை பற்றி நம்ம
இப்போ தர்ஜமாவோட முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, 66வது பாடம் இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 66வது பாடமாக இது அமைகின்றது. அப்ப இதுவரையிலும் 65 பாடங்களை முழுமையாக பார்த்து நம்ம நிறைவு செஞ்சிருக்கிறோம். அந்த 65 பாடங்களில் பார்த்த அனைத்து ஹதீஸுகளையும் அல்லாஹு தஆலா கபூலாக்கி தருவானாக. இப்ப பாருங்க, இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபு இஸ்திஹபாபி ஜியாரத்தில் குபூரி லிர்ரிஜாலி வமா யகூலுஹு ஸாயிரு. இப்போ இதனுடைய அர்த்தங்களையும் இதனுடைய விளக்கங்களையும் அறிமுகத்தையும் நம்ம முன்னாடியே அருமையாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஹதீஸுக்கு போயிருவோம் ஸ்ட்ரைட்டா. பாருங்க, முதலாவது ஹதீஸாக அமையக்கூடிய 581வது ஹதீஸ் இன்னும் முதலாவது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 581வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இந்த கிதாபினுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது முதலாவது ஹதீஸாக இந்த பாடத்தலைப்பு இதற்கீழ் அமையக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது முதலாவது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு கருமையாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அன் புரைதத ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. கால, அந்த புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், குந்து, நான் ஆகிருந்தேன், நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி, கபறுகளை சந்திப்பதை விட்டு உங்களை நான் தடுக்கக்கூடியவனாக நான் ஆகிருந்தேன். ஃபஸூருஹா, இப்பொழுது நீங்கள் அந்த கபறுகளை ஜியாரத்து செய்து கொள்ளுங்கள், சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த ஹதீஸனை புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு காலத்துல கபரு ஜியாரத்துக்களை தடை செய்யக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க என்பதை இந்த ஹதீஸ் மூலம் விளங்கிக்கலாம். அப்போ பின்னால அந்த கபரு ஜியாரத்தை செய்ய சொல்லி சஹாபாக்களை ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இங்கு நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இப்போ முதலாவதாக அதை முன்னாடி தடை செஞ்சாங்களே இல்லையா, அந்த தடை செய்ததற்கான காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது விளக்கத்தில் நமக்கு சொல்றாங்க, இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரு தடை செய்ததன் காரணம் என்னன்னு சொன்னா, அந்த நேரத்தில் மக்கள் ஜாஹிலியா காலத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்களாம். இப்போ அறிவில்லாமை காலத்துல அறிவில்லாதவர்களாக மடமைத்துவத்தினுடைய அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். இப்போ அந்த நேரத்தில் அந்த கபரு ஜியாரத் என்பது பழக்கத்திலிருந்து ரொம்ப புதிதாக அந்த இஸ்லாத்தில் நுழைந்த ஒன்றாக இருந்தது. அப்போ அந்த சமயத்துல அவர்கள் கபரில் அழுகையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல், இன்னும் மூர்க்கமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், இன்னும் புலம்பல்கள் கூறி ஷிருக்கு கலந்த முறையில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்களாம் அந்த ஜியாரத்துல. அப்போ அதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போல ஃபித்னாக்கள் எல்லாம் கபரில் செய்யக்கூடாது, ஜியாரத்தப்ப செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த ஜியாரத்தை அவர்கள் அனுமதி கொடுக்காதவர்களாக தடுத்தவர்களாக அவர்களாக இருந்தார்கள் என்பதனை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதித்ததற்கான காரணம், கபர் ஜியாரத்தை செய்ய சொன்ன காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்லாம் அடிப்படைகளை மக்கள் ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டார்கள். மக்கள் புரிந்து கொண்டு அவர்கள் ஒரு பக்குவமான ஒரு நிலையை அடைந்ததற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கபர் ஜியாரத்துக்களை அனுமதிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, கபரு வருகை என்பது அது மனதை மென்மையாக்கக்கூடியதாக இருக்கின்றது, இன்னும் மரணத்தையும் மறுமையையும் நினைவூட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஒருத்தவன் கபரு ஜியாரத்துக்கு போனான்னு சொன்னா அவருக்கு ஒரு நல்ல நிம்மதி இருக்கும். நம்ம சொன்னோம்னு சொன்னா நம்மளாம் சொல்லுவோமா இல்லையா, இப்போ ஒரு ஜியாரத்துக்கு போனா மனசு அப்படி ராகத்தா இருக்கும், மனசு நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா. அப்ப அந்த மன நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக அந்த கபரு ஜியாரத் அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அது மௌத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ கபரில் இருக்கிறான்னு சொன்னா அவளை பார்த்தோன்னே ஞாபகம் வரும், நம்மளும் நாளைக்கு மரணிப்போம், மரணம் என்பது நம்மையும் அடையக்கூடியதாக இருக்கும், அதனால் மரணத்தை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த மரண சிந்தனையும் நமக்கு உள்ளத்தில் வர வைக்கும். மூன்றாவது, மறுமையை நினைவூட்டக்கூடியதாகவும் அந்த கபர் ஜியாரத் அமையக்கூடியதாக இருக்கும். இப்போ கபர் ஜியாரத்துகளில் போது மூலமாக மறுமையினுடைய சிந்தனைகள் வரும். இப்போ கபருக்கு இவங்க போயிட்டாங்க, அவங்கள பார்க்குறோம், நம்ம கபரில் அடங்கி இருக்கக்கூடிய நபரை பார்த்தா இவர் கபரில் இருக்காரு, இவருக்கு மறுமையினுடைய கேள்விகள்லாம் இருக்கும். இப்போ நமக்கும் மறுமையை நாள் என்பது அடையக்கூடியதாக இருக்கும், நம்மளும் மௌத்தாய் மறுமையில் போகக்கூடியதாக இருப்போம். அந்த மறுமைக்காக நம்ம எதை சேகரித்து வைத்திருக்கின்றோம், அந்த மறுமைக்காக எதை நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நினைவூட்டல், அந்த பக்தியும் அந்த பயமும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இல்லையா. இப்போ இதன் காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபர் ஜியாரத்தை அனுமதி கொடுத்து கபர் ஜியாரத்தை அவர்கள் செய்ய சொன்னார்கள் என்ற செய்தியினை அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க,
அந்த கபரு வருகையினுடைய முக்கியமான நோக்கத்தை பற்றி எழுதும் பொழுது மரணத்தை நினைத்து தன்னை திருத்திக் கொள்வது முதலாவது நோக்கம் என்று சொல்றாங்க. முதலாவது நோக்கம் அந்த கபருக்கு போற நோக்கம் என்ன? நம்முடைய மரணத்தை நினைத்து நம்மளை திருத்திக் கொள்ளணும். ரெண்டாவது நோக்கம் அங்கு உறங்கக்கூடிய, அங்கு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். அங்க கபரில் யார் அடங்கியிருந்தாலும் சரி, அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். அவருடைய மகஃபிரத்துக்காக துவா செய்யணும். அவருடைய தரஜாக்கள், அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்காக துவா செய்யணும். அது ரெண்டாவது நோக்கம். மூணாவது, மறுமை குறித்து நம்ம சிந்தனை என்பது நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்ற இந்த 3 காரணத்தை நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள். இன்னொன்னு, அப்போ இந்த கபரு வருகையினுடைய பயனை பற்றி சொல்லும் பொழுது இதன் மூலமாக என்ன பிரயோஜனம்? அப்போ கபரு வருகைக்கான நோக்கத்தை நமக்கு சொல்லித்தாங்க. இதன் மூலமா அங்க கபரு ஜியாரத்தை வருவதன் மூலமா நமக்கு என்னென்ன பயன் கிடைக்குது என்பதை பார்க்கும் பொழுது 4 விஷயத்தை சொல்லித்தராங்க. முதலாவது, உலக ஆசைகள் அந்த கபர் ஜியாரத்தின் மூலம் குறையக்கூடியதாக இருக்கின்றது. ஒருத்தர் கபரு பார்த்துட்டேன்னு சொன்னா அவருடைய உலக ஆசையெல்லாம் போகும். இந்த உலகத்துல எதையும் நம்ம விரும்பக்கூடாது. இந்த கபரு தான் நிரந்தரமானது. இந்த கபரு தான் நமக்கும், நம்மளும் கபரில் அடக்கப்படுவோம். அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நிரந்தரம் கிடையாது என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இது அவருக்கான பயன் என்று சொல்றாங்க. ரெண்டாவது, இதயத்தை மென்மையாக்கி பாவங்களிலிருந்து அது தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று இரண்டாவது விஷயத்தை சொல்றாங்க. மூணாவது, மறுமைக்கு தயார் செய்ய இந்த கபரு வாழ்க்கை உதவக்கூடியதாகவும் இருக்கின்றது. மறுமைக்காக நம்ம என்ன தயார் செய்யணும், என்ன தயார் செய்து வைக்க வேண்டும் என்று உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படக்கூடியதாகவும் இது இருக்கும் என்று சொல்லித்தராங்க. நாலாவதாகுது, அந்த மறைந்தவர்களுக்காக ரஹமத்து, அதாவது கருணை கிடைப்பதற்காக துவா கிடைக்க செய்கிறது. அப்ப அந்த கபருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? அந்த கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல துவா கிடைக்கிறதால் நம்ம துவா செஞ்சா அவருடைய கபரு வாழ்க்கை செழிப்பாக ஆகுமா இல்லையா? அப்ப அத்தகைய பயனும் அவர்களுக்கு ஆகக்கூடியதாக இருக்கின்றது என்பதனை நமக்கு அருமையாக இதன் மூலம் சொல்லித் தருகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி. அப்போ அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கபரு ஜியாரத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லி தந்தாங்க. பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இந்த ஹதீஸு 581வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? ஜியாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முந்தைய காலத்தில் தடை செஞ்சு அது இப்பொழுது அனுமதி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது ஒரு முஸ்தஹப்பான காரியம். ஆண்களுக்கு ஜியாரத்தை செய்வது அது முஸ்தஹப், அது கூடுமாகப்பட்ட ஒரு காரியமாக அமையுமா இல்லையா? இப்போ அதன் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதன் காரணமாக தான், இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 582வது ஹதீஸ், இன்னும் 2வது ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா, சையதனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித துணைவியாரான உம்முல் முஃமினீனான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. காலத், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள். குல்லமா கான லைலத்துஹா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இரவு ஆன பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருப்பார்களாம். இப்போ என்ன சொல்ல வராங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த எல்லா மனைவிமார்களுக்கும் ஒவ்வொரு தினம் என்று ஒவ்வொரு இரவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கி வைத்திருப்பார்கள் வரிசை பிரகாரம். அந்த வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் தங்கக்கூடிய அந்த சமயம் வருமா இல்லையா? அந்த சமயம், அந்த இரவு ஏற்படும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருப்பார்களாம். எப்படி ஆகியிருப்பார்கள்? யஹ்ருஜு, வெளியேறக்கூடியவர்களாக ஆகியிருப்பார்கள். மின் ஆகிரில் லைலி இலல் பகீஇ, மின் ஆகிரில் லைலி, இரவினுடைய கடைசியில் ஆகியிருப்பார்கள். இலல் பகீஇ, பகீஇன் பக்கம் வெளியேறக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருப்பார்கள். பகீஇன் சொன்னா பகீஉல் மக்து, அதாவது பகீஉல் கர்கத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மயானம், அது ஒரு கபிரிஸ்தான். அந்த கபிரிஸ்தானு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் அருகாமையில், வீட்டிற்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கபிரிஸ்தானாக இருந்துச்சு, ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய. அதன் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் தங்கக்கூடிய சமயத்தில் அந்த இரவினுடைய கடைசி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபிர் ஜியாரத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்பதனை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. இப்போ இந்த இரவினுடைய கடைசின்னு சொல்லணும்னா விளக்கத்தில் சொல்றாங்க, அது தஹஜ்ஜத்துடைய நேரம். அதை சுபஹருக்கு கொஞ்சம் முன்னாடி, ஃபஜ்ர் தொழுகைக்கு கொஞ்சம் முன்னாடி தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி
செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அந்த இலல் பக்கையான்னு சொன்னாங்க. இந்த பக்கையால் அகரக்கது என்று சொன்னால் இது மதீனாவினுடைய மிக பழமையான ஒரு பெருமைக்குரிய ஒரு கபிரிஸ்தான். அப்ப ரொம்ப பழமையான, ரொம்ப பெருமைக்குரிய, ரொம்ப கண்ணியமிக்க ஒரு கபிரிஸ்தானாக மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு கபிரிஸ்தான் தான் அந்த பக்கியா என்ற கபிரிஸ்தான் என்பதனை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப அல் அகரக்கது என்பது, அப்ப அகரக்கது பக்கியான்னு சொன்னா கபிரிஸ்தான், அகரக்கதுனா என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரு முள்ளுடைய மர வகைதான் அந்த கருக்கது. அப்ப கருக்கதுனா ஒரு முள்ளுடைய மர வகை. அந்த வகையினுடைய ஒப்பிடு நிலமாக தான் இந்த பக்கையால் கருக்கது என்று பெயர் வைத்துள்ளார்கள் என்பதனை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அந்த மரங்கள் அங்கு நிறைய இருக்கக்கூடியதாக இருக்குமாம். அந்த கபிரிஸ்தானு அருகாமையில அந்த கபிரிஸ்தான்ல அதிகமாக அந்த கருக்கது என்று சொல்லப்படக்கூடிய மரங்கள் எல்லாம் அதிகம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அதன் காரணமாக தான் பக்கையால் கருக்கது என்பதாக அந்த கபிரிஸ்தானுக்கு பெயரே வந்துச்சு என்ற ஒரு காரணத்தை இங்கு அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, அந்த கபிரிஸ்தாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் ஃபயகூலு, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன வ ஆதாக்கும் மா துஅதுன் கதம் முஅஜ்ஜலூன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அல்லாஹும்ம குஃபிர் லி அஹ்லி பகீஇல் கர்கத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களாம். இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன, முஃமின்களுடைய கூட்டத்தார்களே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம். இன்னும் வாத்தாக்கும், இன்னும் உங்களை வந்து அடைந்து விட்டது, மா துஅதுன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒன்று உங்களை வந்து அடைந்து விட்டது. இப்ப நீங்கள் கபருக்கு வருவீர்கள் என்று உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுச்சா இல்லையா? அதுபோல நீங்கள் கபரில் வந்து விட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம். இன்னும் கதன் நாளை என்பது முஅஜ்ஜலூன, அது தவணையில் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்களாம். அதாவது நாளைய கயாமத் நாள், கதன் இங்க குறிக்கிறது கயாமத் நாளை குறிக்கிறது என்று சொல்றாங்க. கயாமத் நாள் என்பது தவணை குறிப்பிடப்பட்டுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம். இன்னும் இன்னும் நிச்சயமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா நாடினால் பிக்கும் லாஹிகூன் உங்களோடு சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் நாடினால் நாங்களும் கூடிய சீக்கிரம் உங்களோடு சேர்ந்து அந்த கபரில் நாங்களும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம். சொல்லிவிட்டு அல்லாஹும்ம யா அல்லாஹ் யக்ஃபிர், நீ மன்னிப்பாயாக, லி அஹ்லி பகீஇல் கர்கத், பகீஇல் கர்கத் வாசிகளுக்கு நீ பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக துஆ செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்களாம் என்பதனை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதன் மூலமாக கபர் ஜியாரத் செய்யறது சுன்னத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே வந்திருக்கிறாங்களா இல்லையா, வந்து ஜியாரத்து செஞ்சிருக்காங்களா இல்லையா, இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இங்க ஒரு விஷயத்தை விளங்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், முதலாவதாக சலாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். சலாமை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக நாமும் உங்களோடு வந்து சேரக்கூடியவர்களாக இருப்போம் என்ற வருகையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கபர்வாசிகளுக்கு சொன்னார்கள். பின்பு இறுதியாக அந்த கபர்வாசிகளுக்காக துஆவும் செய்தார்கள் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம கபரிஸ்தானை பார்க்கிறோம், பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது அந்த கபர்வாசிகளை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஹாபல் குபூர் என்று சொல்லிவிட்டு இது போன்ற இந்த துஆவை நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளும் ஓதணும்னு சொன்னா அந்த சுன்னத்திற்கான நன்மை நம்மை வந்து அடையக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இப்படி ஒரு செயலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அருமையாக சொல்லித் தராங்க. பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இதுதான் 582வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸின் மூலமாகவும் கபர் ஜியாரத்தை செய்வது ஆண்களுக்கு முஸ்தஹப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே கபர் ஜியாரத்தை செய்திருக்கிறார்கள். அப்ப இது ஒரு சுன்னத்தான முஸ்தஹப்பான ஒரு காரியமாக இருக்கின்றது என்பதை இந்த ஒரு ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைய பாடத்தில் இந்த 66வது பாடத்தை குறித்த செய்திகள், அதனுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸான இந்த 581வது ஹதீஸ், இந்த 582வது ஹதீஸ் என்ற இந்த 2 ஹதீஸுகளுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ்.
இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 583வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், அதில் பதிவு செய்யப்படக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.